ஹாய், நிறைய பேர் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு பேக் பெயின் வருதுன்னே நிறைய பேர் ஆரி ஒர்க் வந்து போடாமே இருக்காங்க. இப்போ வந்து பேக் பெயின் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அதை வந்து நம்ம வந்து நிப்பாட்ட முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஆரி வந்து போடும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இப்படி கொஞ்சம் குனிஞ்சு இந்த கூணு வந்து முதுகு வந்து பின்னால் கொஞ்சம் இப்படி வளைஞ்சி இப்படி இருக்குது இல்லையா? நம்ம இப்படி போடும்போது நிறைய பேர் இப்படி தான் வச்சு போடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏதாவது ஒரு சவுறு பக்கமாக போய் இருந்துக்கோங்க. இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருந்து காலை வந்து ஃப்ரேம் கடியில் நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரெயிப்பாக இருந்து நீட்டாக இப்படி ஸ்டடியாக இருந்து போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா கூண் விழுந்தது மாதிரி ஒரு மாதிரி அப்படி கூணு இப்படி வளைஞ்சு அந்த மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி ஸ்டடியாக இருந்து இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இப்படி குனிஞ்சு இப்படி இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி இருந்து நம்ம அப்படி போடுறோம் இல்லையா? அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கழுத்து வலிக்கும். கழுத்து வலி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ இந்த கழுத்து வலிக்கு நம்ம என்ன பண்ணனா, இது வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இது வந்து எனக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்து நான் வந்து டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த கழுத்து வலி இப்படி இருக்குது, நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன், அதனால எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தந்தாங்க. அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லாததை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கழுத்து வலி கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். இந்த எக்ஸசைஸை நீங்களும் பண்ணி பாருங்கள். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இப்படி ஸ்டடியாக ஒரு இடத்துல உட்காரீங்களா, நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி இல்லைன்னா ஆரி ஒர்க்கு பண்ணதுக்கு உட்காருவீங்கள்ல, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். காலையில் அதுக்கப்புறம் நைட்டு இந்த 2 வாட்டியும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? முதுகு வலி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். இல்லைன்னா ஒரு பில்லோ ஏதாவது முதுகுக்கு பின்னால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாயிரும். ஆனால் அந்த கழுத்து வலி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. கழுத்து வலி, அப்புறமா இந்த கண்ணு கண்டிப்பாக இந்த இது பண்ணாலே அப்படி தான் இருக்கும். அதுக்காக கண்ணாடி போட்டுக்கோங்க. இந்த கழுத்து வலிக்கு என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். கழுத்து வலிக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காரீங்களா, இப்படி உட்காந்துட்டு இப்படி ஸ்லோவாக இப்படி இந்த மாதிரி ஒரு 20 வாட்டி பண்ணிக்கோங்க. இது 1, அப்புறம் 2, மெதுவாக தான் நீங்கள் எப்படி போகணும். ஓகேவா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி 1, 2. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 20 வாட்டி பண்ணிக்கோங்க. இப்படி அதுக்கப்புறம் இப்படி ஒரு 20 வாட்டி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நரம்பு தேய்வு மாதிரி வந்துடும். அதனால தான் நம்மளுக்கு இந்த கழுத்து வலி இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குறையுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பண்ணி பார்த்தா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணாமல் விடாதீங்க. டெய்லி இதை வந்து நம்ம இதில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அந்த டைமை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒதுக்கிட்டு ஆரி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோவை நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.